நீட் எதிர்ப்பு இப்போ ஜனநாயக எதிர்ப்பாக மாறிவிட்டது. என்னப்பா அப்படி நிப்பாட்டு, ஜனநாயகன் எதிர்ப்பா? நீட்டுக்கும் ஜனநாயகனுக்கு என்னடா சம்பந்தம்? நிறைய உடலுக்கு, அதாவது இத்தனை 5 வருடங்கள் செத்துப்போன உடலாக இருந்த அந்த உடல்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை திமுக தோத்துட்டாங்கன்னா பல வாய்கள், வாடகை வாய்கள், உருட்டுக்கள், ஏகப்பட்ட நபர்கள் போராடுவாங்க. 7 மாசத்துல நீட்டு காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னது இவர்தான். ஓ, இவன் தானா? தெரியும். இப்பவும் நாங்க சொல்றோம், 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. கண்டிப்பா நம்ம ஆட்சி அமைந்தவுடன் நீட் ரத்து, இது நான் கொடுக்கக்கூடிய சத்தியம், அந்த சீக்கிரம் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொன்னவர் இவர்தான். நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டை நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? திமுக. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக. தெருக்குறள் அறிவு முதல் இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாருமே திமுக ஆட்சியின் போது ஏதாவது ஒரு இடத்துல நீட்டை ஏன் இன்னும் ரத்து பண்ணன்னு சொல்லி கேள்வி கேட்டானுங்களா? வாயில புண்ணா, வாந்தி வருதா? இந்த டேஷ் பிரசனால இருந்து டேஷா வரக்கூடிய எந்த டேஷா இருந்தாலும் எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். ஊமையா? மௌன விரதமா? சரி, அடுத்ததா நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு திமுக எம்பி கனிமொழி பெரும் ஆதரவு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் to stand with you. திமுக இந்த நீட்டை வச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை புடுங்கிட்டே இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எங்களுடைய இளைஞர் படை நேரடியா உங்களுக்காக களம் கண்டிருக்கிறது. 5 வருஷம் அக்கா மௌனத்தில் இருந்தாங்க, மௌன விரதம். நீட்டை பத்தி அக்கா பேசவே இல்லை. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. என்னக்கா 5 வருஷம் மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களே? இவனுங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, புடுங்கி கிழிக்க வேண்டியதானே. அப்ப முடியல. இப்போ ஒருத்தன் வந்துட்டானா கூட சேர்ந்துட்டு எல்லாம் நீட்டுன்னு வெக்கம் கெட்டு போய் பேசிட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்குக்கா. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க? வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இருந்து வெக்கமா இருக்கு. ஐயா, டாக்டர் எழிலன் அவர்கள் தானே. அவர் என்னையா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா, கரப்பாம்பூச்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்குல்ல, அதனால நான் டாக்டர் எழிலன் எல்லாம் வந்திருக்காரு. நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றோம். இல்ல சார், 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஃபுட்பால் ஃபைனல் அதில் இருந்தார் மெஸ்ஸிக்கு எல்லா டிஷர்ட்லாம் போட்டுட்டு. அவர் தானே இது. அப்போ 20 நாட்களுக்கு முன்னாடியே சிஜேபி போராட்டம் நடத்துறதுலாம் டாக்டர் எழிலன் அவர்களுக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு செமையான ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னோடனே சாதாரண ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு சிஜேபி வாழ்க, கரப்பாம்பூச்சி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய், 5 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. 5 வருஷம் செய்ய முடியாததை 80 நாள் ஒருத்தர் செய்யணும்னு சொல்றீங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? லண்டன்ல எந்த காலேஜில் படிச்சா சொல்லுங்க? பட்டமளிப்பு காலேஜ் நடக்கும். அந்த போட்டோ ஏதாவது பாத்தீங்களா? இல்ல. அது எங்க உலகமாக கவினவங்க அப்பனுக்கு அந்த காலத்துல பட்டம் வாங்கினாங்கல்ல, எங்க வாங்கினாங்க? மயிலாப்பூர்ல ஒருத்தட்ட காசு கொடுத்தோடனே அமெரிக்கால இருந்து பட்டம் வருது. இது அந்த காலத்திலே கருணாநிதி பண்ணது. அவன் பேர காலத்துல அதோட அட்வான்ஸ் ஆயிருக்காதா? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். எங்க காலேஜ்ல போய் பட்டம் வாங்குறதுக்கு படிக்கிறதுக்குன்னு அந்த காலேஜ்ல போய் ஒரு 6 மாசமா படிக்கணும்ல. எப்ப போனார் காலேஜுக்கு? எப்ப படிச்சாங்க? காலேஜ்ல தானே பட்டமளிப்பு கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவான், பட்டம் வாங்குற மாதிரி அந்த போட்டு போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டிக்குவான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. டாக்டர் நீங்க நினைக்கிறீங்கல்ல, டாக்டர் பட்டம் அவங்க தாத்தா எப்படி வாங்கினாரு? அதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலைங்க. அது மாதிரி இது ஒரு விளையாட்டு. இன்னும் சீக்கிரமா தெரியும். இந்த பட்டம் வாங்குறதே போலி. பட்டம் வாங்குறதுக்குள்ளே 1000 கோடி 5000 கோடி எப்படி இந்த பையன் சம்பாதிச்சான்? சாம்பார் ஆப் எனக்கு
கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பிரிண்டர் வாங்குறதுக்காக ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. 100 பள்ளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரிண்டர் இயந்திரம் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் டிவிகே ஆட்சிக்கு வந்ததுமே அந்த 100 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரிண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. மேயர் பிரியா சொன்னது 60 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு. ஆனால் டிவிகே ஆட்சியில் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 22 லட்சம் ரூபாய்க்கு பிரிண்டர் வாங்கி கொடுக்க முடிகிறது. ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கொட்டேஷன் 60 லட்சம் ரூபாயா இருக்கு. இதில் 38 லட்சம் ரூபாய் வரை மிச்சமாகி உள்ளது. இதுலயே 38 லட்சம் ரூபாய் அசால்ட்டா ஆட்டையை போட்டுட்டு போன எவ்வளோ நாள் நான் உள்ள இருக்கணும், அவ்வளவு சீக்கிரமா நம்ம ஆட்சி பிடிக்க போறோம். மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்ன சொல் தான் இது. அங்க ஒண்ணும் கிடையாதுங்க, சொகுசு வாழ்க்கைங்க எனக்கு. அங்க ரொம்ப சௌரியமா இருக்கு. 25 புக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு நாள் என்னை உள்ளக்க வச்சிருக்காங்களோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம என்ன செய்ய போறோம், ஆட்சிக்கு வரப்போறோம். கிட்னி திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதாம். சூலியக்காலாம் காங்கல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டத்தில், இப்போ இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்திலாம் கண்டிப்பா ஜூலியக்கா வந்திருக்கணும். ஏன் வரல? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஆல்ரெடி ஜென்சி பசங்க ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிட்டாங்க. ப்ரைடு கொத்தூஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஃபேம் ஆயிருச்சு. திமுகக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆயிருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இவர் எடுத்த உடனே வந்து படத்துல நடிப்பாராம், வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கி தூக்கி உட்கார வச்சுருவாங்க. 25க்கு தான் கமலுக்கு புரிதல் வந்திருக்குது, புத்தி வந்திருக்கு. ஆனா 2026ல விஜய்க்கு அந்த புத்தி வரும், புத்தி வர வைப்போம். ஏன்னா கடைசியா சினிமால இருந்து வந்து சட்டசபைக்கு போன, சினிமால இருந்து வந்து எதிர்கட்சியான ஒரே ஒருத்தர் விஜயகாந்தா மட்டும்தான் இருப்பார். சத்தியமா அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. 15% மேல வாங்கினாலே பெரிய விஷயங்க, அதுவே பெரிய சாதனை. 15 வாங்கினால் அது சாதனை, 16 to 18 வாங்கினால் அது மாபெரும் வெற்றி, 20 மேல அது ஃபயரு, 25 மேல டபுள் ஃபயரு, 30க்கு மேல ட்ரிபிள் ஃபயரு, 35 தண்டா 4 ஃபயரு. தளபதி சாங்கனா ஃபயரு, தளபதி பஞ்சுனா ஃபயரு, தளபதி பாட்டுனா ஃபயரு, தளபதி நடந்தா ஃபயரு, தளபதி மாசு. எவனுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் இந்த தேர்தல் இருக்கு. தலை குனிஞ்சு வச்சு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்கார வேணுமா? ஆயுதம் ஏந்திய போலீஸ் காவலுக்கு வேணும்னா நீங்க சொன்னா மட்டும் பார்த்தாது. இங்க இருக்கிற சட்டம் சொல்லணும், அரசாங்கம் சொல்லணும். நீ சட்டமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. அது என்னடா சொன்னாவ? நீ சட்டமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. சி ஜோசப் விஜய் எனும் நான் கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.